தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். பராபோ வருடம் ஆடி மாத பலன்கள் 17/7/2026 முதல் 17/8/2026 வரையிலான பலன்கள். மாதிடம் கொண்டோருக்கும் மனத்திடம் எல்லாருக்கும் ஜோதிடத்தாலே வாழ்வில் சுகத்தினை ஊட்டுகின்ற சிவல்புரி சிங்காரத்தின் செந்தமிழ் வணக்கங்கள். ஆடி மாதத்தை பற்றி நான் எழுதிய பாடல். கோடி என்றால் எல்லோருக்கும் தெரியும். கோடிக்கு அதிபதியை ஈசன் என்பார். 1 கோடி ரூபாய் ஒருத்தட்ட இருந்தா கோடீஸ்வரன் அப்படிம்பாங்க. ஆனால் ₹1,00,000 இருந்தா ஈஸ்வரன் சொல்ல மாட்டாங்க. லட்சத்துக்கு அதிபதி, லட்சாதிபதியும்பாங்க. கோடி இருந்தால்தான் கோடீஸ்வரன் என்று மதிக்கப்படுவார். ஆகையினாலே கோடி என்றால் எல்லோருக்கும் தெரியும். வாழ்வில் கோடிக்கு அதிபதியை ஈசன் என்பார். நாடி என்றால் ஜோதிடத்தின் வகை ஒன்றாகும். நாடி ஜோதிடம்னு ஒன்று இருக்கு. நாடி வருவோர் குதவி பலனை சொல்வார். தோடி என்றால் நம்மை மயக்கும் ராகமாகும். தோடி ராகம். தொல்லுலகில் தமிழ் வரிசை தன்னில் தமிழ் மாத வரிசை தன்னில் ஆடி என்றால் மாதத்தில் 4ஆம் மாதம். தமிழ் மாதத்திலே சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி 4ஆம் மாதம். அம்பிகைக்கு விழாவெடுக்கும் புனித மாதம். அம்பிகை ஆலயங்களிலே லட்சக்கணக்கான மக்கள் கூட்டம் இருக்கும். காரணம், மக்களுக்கெல்லாம் இப்பொழுது பிரச்சனைகள் வந்து விட்டன. பிரச்சனைகள் வந்ததுனாலே அர்ச்சனைகளும் அதிகமாக வருகின்றன. ஆடி வெள்ளி விளக்கு பூஜை நடத்துவார்கள். ஆடி வெள்ளின்னு எடுத்துக்கிட்டாலே விளக்கு பூஜை அம்பிகை ஆலயங்களிலே எல்லா இடங்களிலும் நடைபெறும். அமாவாசை திதி கொடுத்தால் பலன் கிடைக்கும். ஆடி அமாவாசை என்பது முக்கியத்துவம் வாய்ந்த அமாவாசை. ஆடி வரும் கார்த்திகையில் முருகனை நாம் ஆராதித்தே விரதத்தை கடைபிடித்தால் கோடி நன்மை நமக்கு வரும். வளர்ச்சி கூடும். கொடுக்கல் வாங்கல் அத்தனையும் சீராய் மாறும். தேடி வரும் நன்மைக்கு 18ஆம் நாள் தேர்ந்தெடுத்து முயற்சித்தால் வெற்றி கிட்டும். ஆடி 18 என்பது 18ஆம் பெருக்கு. அன்றைக்கு நாம் எந்த புது முயற்சி செய்தாலும் அதிலே வெற்றி கிடைக்குமாம். முன்னோரை வணங்குவதற்கும் ஆடி மாதம் முறையான பலன் கொடுக்கும் மாதமாகும். இதிலே தான் படைப்பு என்று வைப்பார்கள். முன்னோர்களை வழிபட்டால் முன்னேற்றம் கிடைக்கும். தன்னிகர் இல்லாத வண்ணம் வாழ்வதற்கும் தரணியிலே ஆடி 18ஆம் நாளில் மண்ணுலகில் நாம் செய்யும் முயற்சி யாவும் மகத்தான பல மடங்கு பெருகும் என்பார். அம்பிகைக்கு சந்தனத்தால் அலங்கரித்து சந்தன காப்பு சாத்தி மகிழ்வார்கள். அம்பிகைக்கு சந்தனத்தால் அலங்கரித்து அனைவருமே மஞ்சள் வண்ண ஆடை ஏற்று தும்மாமல் இருமாமல் பாடல் பாடி தொடர்ந்து செல்லும் யாத்திரைகள் செல்லும் மாதம். பாத யாத்திரைகள் அம்பிகை ஆலயத்துக்கு செல்வார்கள். சமயபுரம் போன்ற இடங்களுக்கெல்லாம் செல்வார்கள். மாதங்கள் வரிசையிலே 4ஆம் மாதம் மங்கள நான் நிலைப்பதற்கு வணங்கும் மாதம். பெண்கள் மாங்கல்ய பாக்கியம் நிலைப்பதற்காக வணங்குவார்கள். தோதாக ஜோடிகளை பிரிக்கும் மாதம். கல்யாணமான தம்பதியர்கள் ஆடியிலே சேர்ந்தால் சித்திரையிலே பிள்ளை பிறக்கும் என்பதனாலே ஜோடிகளை பிரித்து தாய் வீட்டுக்கு கூட்டிச் செல்வார்கள். ஆகையினாலே தோதாக ஜோடிகளை பிரிக்கும் மாதம். தொல்லுலகில் விதைபாவ ஏற்ற மாதம். ஆடிப்பட்டம் தேடி விதை என்கிறார்களே, அப்படி விதை பாவினால் நல்ல விளைச்சல் இருக்குமாம். மேதினியில் அம்பிகையின் ஆலயத்தில் மிகச்சிறப்பாய் கூழ் ஊற்றி மகிழும் மாதம். ஆடி கூழ் என்று ஊற்றுவார்கள். என்ன என்றால் கேப்பை கூழ். அதிலே வெங்காயம் இருக்கும், பச்சை மிளகாய் இருக்கும், வேப்பந்தழை இருக்கும், உப்பு மோரெல்லாம் கலந்திருப்பார்கள். ஆடி மாதம் அந்த கூழை சாப்பிட்டால் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு வருமாம். எனவே நோய் எதுவும் அண்டாது. ஆடிக்காற்றில் அம்மையும் பிறக்கும் என்பதுதான் ஆடிக்காற்றில் அம்மியும் பிறக்கும் என்று வந்துவிட்டது. அம்மை நோய் பரவுகின்ற இந்த நேரத்திலே அந்த சீதோசனத்திற்கு ஏற்ப பரவிடாமல் இருப்பதற்கு நமக்கு ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி வர வேண்டும். எனவே அம்பிகை ஆலயங்களிலே கூழ் ஊற்றுவார்களாம். அந்த கூழை குடித்தாலே நமக்கு உள்ள நோய் எதிர்ப்பு சக்தி நமக்குள் வந்து சேருமாம். சாதனைகள் நிகழ்த்திடவே நடை பயணத்தை தக்க விதம் மக்களெல்லாம் ஏற்கும் மாதம் இந்த மங்களமான மாதம் ஆடி மாதம். இனி இந்த மாதத்தில் உள்ள கிரக நிலைகளை அமைப்பை பார்ப்போம். ஆடி மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்க்கின்ற பொழுது மாதம் முழுவதும் சனி வக்ர இயக்கத்தில் இருக்கின்றார். மீனத்திலே வக்ரம் பெற்றிருக்கின்றார். செவ்வாய் ரிஷபத்திலே இருக்கின்றார். ஆடி 15ஆம் தேதி 31/7/2026 அன்றைக்கு கடகராசிக்கு புதன் வருகின்றார். ஆடி 16ஆம் தேதி அன்றைக்கு 1/8/2026 அன்றைக்கு செவ்வாய் மிதுனத்திற்கு செல்கின்றார். ஆடி 17/2/2026 அன்றைக்கு சுக்கிரன் நீச்சம் பெறுகின்றார். அதே நேரத்தில் மாதம் முழுவதும் சனி வக்ர இயக்கத்தில் இருப்பது ஒரு வழிக்கு நன்மைதான். இப்பொழுது சிம்ம ராசிக்கு அஷ்டமத்து சனி நடைபெறுகிறது. தனுசு ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி, மேசராசிக்கெல்லாம் 7.5 சனி தொடங்குகின்றது. கன்னி ராசிக்கு கண்டக சனி. இந்த சனி ஆதிக்கக்காரர்கள் எல்லாம் இந்த சனி வக்ர இயக்க காலத்தில் மிகுந்த நன்மைகளை அடைவார்கள். எனவே அவர்களுக்கு எவையெல்லாம்
நடைபெறாமல் இருக்கிறதோ அவைகளெல்லாம் படிப்படியாக நடைபெறத் தொடங்கும். அவர்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேறும். அது மட்டுமல்ல, இந்த மாதத்திலே குரு உச்சம் பெற்று 3 ராசிகளை பார்க்கின்றார். பார்க்கும் ராசிகளில் முதல் ராசியாக விருச்சிகம், அடுத்தது மகரம், அதற்கு பின்னாலே மீனம். இந்த 3 ராசிக்காரர்களும் முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைக்கப் போகின்றார்கள். குரு பார்க்க கோடி என்மை என்பதனாலே பொன்னும் பொருளும் போற்றுகின்ற செல்வாக்கும் அவர்களுக்கு இன்னும் பெருகி இயல்பாக வளம் கிடைக்கும். விருச்சிக ராசியில் பிறந்தவர்களும் மகர ராசியில் பிறந்தவர்களும் மீன ராசியில் பிறந்தவர்களும் இந்த மாதம் அற்புதமான பலன்களை அடையப் போகின்றார்கள். அவர்கள் எதையெல்லாம் செய்ய நினைத்தார்களோ செய்து முடிப்பார்கள். சாதனையாளர்களாக திகழ்ந்து சரித்திரத்தில் இடம்பெறும் அளவிற்கு கூட அவர்களுடைய வாழ்க்கை பாதை அமையப் போகின்றது. அதே நேரத்தில் குரு உச்சம் பெற்று பார்ப்பது நீங்களாக மற்ற ராசிக்காரர்கள் எல்லாம் பயப்பட வேண்டியதில்லை. உங்களுக்குள்ள திசாபுத்திகளை பாருங்கள். உங்களுக்கென்று ஜாதகம் இருக்கின்றது, 12 கட்டங்கள் இருக்கிறது, 9 நவகிரகங்கள் அதிலே இருக்கின்றன. 12 கட்டங்கள் நன்றாக இருந்தால் தான் நீங்கள் தீட்டுகின்ற திட்டங்கள் எல்லாம் வெற்றி பெறும். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது உங்களுக்கென்று இருக்கும் சுய ஜாதக அடிப்படையிலே தசாபுத்திகள் வலுவாக இருந்தால் நீங்கள் நினைத்தது நடக்கும், நிம்மதி கிடைக்கும், பொருளாதாரம் உயரும், போற்றுகிற அளவுக்கு செல்வாக்கு உயரும். நீங்கள் எதையெல்லாம் நினைத்து செய்ய வேண்டும் என்றெல்லாம் நினைத்திருந்தீர்களோ அவை படிப்படியாக நடைபெறும். ஆனால் தசாபுத்தி வலுவிழந்திருந்தால் நிம்மதி குறையும், நிதி நெருக்கடிகள் ஏற்படும், தொழிலிலே குறுக்கீடுகள் உருவாகும், பகை வளரும், பாசம் குறையும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்ன செய்வது? உங்களுடைய திசாபுத்தி கெட்ட தெய்வங்கள், இஷ்ட தெய்வம், குல தெய்வம், பாக்கியஸ்தான பலமறிந்து அதற்குரிய தெய்வம், அவற்றையெல்லாம் பார்த்து நவாம்சத்தையும் பார்த்து கிரக நிலைகளுக்கு ஆராய்ச்சியின் அடிப்படையிலே தேர்ந்தெடுத்த கிரகத்துக்குரிய தெய்வம் எது என்பதை ஆராய்ந்து அந்த தெய்வத்துக்குரிய ஆலயம் எது என்பதை கண்டறிந்து அந்த ஆலயத்திற்கு யோகபலம் பெற்ற நாளிலே சென்று வழிபட்டு வர வேண்டும். அதுபோன்ற நல்ல நாட்கள், அனுகூல நாட்களிலே நீங்கள் சென்று வழிபட்டு வந்தால் உங்கள் வாழ்க்கை பாதை சீராகும், நேராகும், ஜோராகும். சரி, ஆடி மாதத்திலே வருகின்ற திருவிழாக்கள் எத்தனை என்றால் நிறைய திருவிழாக்கள் இருக்கின்றது. ஆடிப்பூரம் என்று வருகின்ற பொழுது 14/8/2026 அன்று வருகின்றது. அந்த தினம் அந்த புத்திர விருத்திக்காக இருக்கும் தம்பதியர்கள் ஒரு வாரம் முன்னதாக பச்சை பயிரை தண்ணீரில் ஊற வைத்து முளைக்கட்ட வைப்பார்கள். அந்த முளைக்கட்டிய தானியத்தை அம்பிகை பாதத்திலே வைத்து வழிபட்ட பின்னாலே சாப்பிட்டால் புத்திரப்பேறு வாய்க்கும் என்பது ஒரு பெரிய நம்பிக்கை. ஆடிப்பூரம் என்பது அம்பிகைக்கு உகந்தது. சில இடங்களிலே அங்கு ஆடி மாதத்திலே ஆடிப்பூரத்தன்றைக்கு அம்பிகையின் திருமண விழாக்கள் கூட நடைபெறும். அப்படிப்பட்ட நாளில் நாம் விரதமிருந்து அம்பிகையை முழுமையாக வழிபட்டால் நல்லது நடக்கும். அதற்கு பின்னாலே ஆடி வெள்ளி. ஒவ்வொரு ஆடி வெள்ளிக்கு வருகின்ற பொழுதும் அம்பிகை ஆலயத்தை நோக்கி அடியெடுத்து வைக்க வேண்டுமாம். வெள்ளிக்கிழமை விடியும் வேளை வாசலில் கோலமிட்டேன் என்று ஒரு பாடல் கூட உண்டு. அந்த தினம் அதிகாலையிலேயே நாம் அம்பிகையை வழிபட வேண்டும். மாலை நேரத்திலே சந்தனக்காப்பு சாத்தி மகிழ்ந்திருப்பார்கள். அப்படிப்பட்ட அம்பிகையை வழிபடுகின்ற பொழுது அங்குதான் கூழ் ஊற்றுவார்கள், கேப்பை கூழ். அதிலே எல்லாம் பச்சை மிளகாய், வெங்காயம், வேப்பிலைகள் எல்லாம் கலந்து மோரெல்லாம் கலந்திருப்பார்கள். அதை சாப்பிடுகின்ற பொழுது நமது ஆரோக்கியம் சீராகும். நம்முடைய நம்பிக்கையை, தமிழர்களின் நம்பிக்கையை ஆரோக்கியம் சீராவதற்கும் அதே நேரம் உள்ளம் சீராவதற்கும் உடல் சீராவதற்கும் தான் ஆலயம் செல்கின்றோம். அப்படிப்பட்ட ஆலயத்துக்கு ஆடி வெள்ளி என்று நாம் சென்று வருவது நல்லது. அதற்கு பின்னாலே ஆடி அமாவாசை. முன்னோர்களை வழிபட்டால் முன்னேற்றம் கிடைக்கும். படைப்பு என்பதெல்லாம் நகரத்தார் பெருமக்கள் செட்டிநாட்டு பகுதியில் எல்லாம் வைப்பார்கள். மற்றவர்களும் இப்பொழுது வைக்கின்றார்கள். முன்னோர்களுடைய வழிபாடு முன்னேற்றம் தரும் விதம் அமைத்து கொடுப்பது ஆடி அமாவாசை. அது என்றைக்கு என்று சொன்னால் 12/8/2026 அன்று வருகிறது. ஆடி 31 நாக சதுர்த்தி. நாகதோஷம் இருப்பவர்கள் 2, 4, 7, 8, 12 லக்னத்தில் எல்லாம் ராகுவோ கேதுவோ இருந்தால் நாகதோஷம் என்றெல்லாம் சொல்வார்கள். ராகு கேதுக்களின் ஆதிக்கம் இருப்பவர்கள் நாக சதுர்த்தி என்று முறையாக விரதமிருந்து வழிபட்டால் அவர்களுக்குரிய தோஷங்கள் நிவர்த்தியாகி யோகங்கள் படிப்படியாக வந்து சேரும். ஆடி 18ஆம் தேதி 18ஆம் பேருக்கு எந்த காரியத்தில் ஈடுபட்டாலும் தொட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கும். ஆடி 10 அதாவது ஆடி மாதத்திலே 28/7/2026 அன்றைக்கு ஆடி 12 ஆடி பௌர்ணமி வருகின்றது. இது இரவு பௌர்ணமி. மறுநாள் 29ஆம் தேதி பகல் பௌர்ணமியாக வருகின்றது. 28/7/2026 அன்று கடகத்திலே சூரியனும் மகரத்திலே சந்திரனும் இருந்து இந்த பௌர்ணமியை உண்டாக்குகின்ற பொழுது நாம் அன்று மலைவலம் வந்தால் மகத்துவம் கிடைக்கும், கிரிவலம் வந்தால் கீர்த்திகள் பெருகும். என்னுடைய தலைமையிலே 302வது மாதமாக செட்டிநாட்டு பகுதியிலே அன்று தினம் கிரிவலம் நடைபெறுகிறது. பொதுவாக ஆடி மாதம் இத்தனை விழாக்கள் இருப்பது மட்டுமல்ல, முருகப்பெருமானுக்கு வந்த ஆடி கார்த்திகை 7/8/2026 அன்று ஆடி 22 வருகின்றது. இப்படிப்பட்ட விழாக்களை எல்லாம் நாம் கொண்டாடி நாம் மகிழ்ந்தால் இந்த கிரகங்களுடைய ஆதிக்கத்திலிருந்து நமக்கு நற்பலன்கள் நமக்கு கிடைக்கும். தெய்வ வழிபாடுகள் நமக்கு மிகுந்த பலன்களை கொடுக்கும். வலதுகை இடதுகை நீங்களாக நம்முடைய வாழ்க்கையிலே வழுக்கை, மசக்கை, பொக்கை, புன்னகை என்ற 4 கைகள் சேர்கின்றன. பிறகு நம்பிக்கை என்ற ஒரு கை சேருமானால் வாழ்க்கை என்ற கை மிக சிறப்பாக இருக்கும். அந்த நம்பிக்கையை தெய்வத்தின் மீது நாம் வைப்பது நல்லது என்று சொல்லி இனி 12 ராசிகளுக்கான பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன்.
மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதம். ராசிநாதர் 2ல் இருக்கின்ற பொழுது பணக்கவலை இருக்காது. பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். குடும்ப முன்னேற்றம் கூடுதலாக இருக்கும். உத்தியோகம் தொழிலிலே ஒரு உன்னத நிலையை அடையப் போகின்றீர்கள். இடம் வாங்குவது, பூமி வாங்குவது பற்றிய சிந்தனை அதிகரிக்கும். ஆடி 16ஆம் தேதி 3ஆம் இடத்திற்கு செவ்வாய் செல்கின்றார். முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைப்பீர்கள். உடன்பிறப்புகள் இல்லங்களிலே நடைபெறும் திருமண விழாக்கள் அல்லது உடன்பிறப்புகளுக்கு நடைபெறும் திருமணங்களை முன்னின்று நடத்துவீர்கள். வாங்கிய இடத்தை பதிய முடியவில்லையே, வீடு கட்டியும் வாடகைக்கு வரவில்லையே என்றெல்லாம் கவலைப்பட்டால் அவைகள் எல்லாம் இப்பொழுது நிலைமை மாறி நீங்கள் நினைத்தபடியே நடைபெறப் போகின்றது. அதிலும் சனி வக்ர இயக்கத்தில் இருப்பதனாலே பொருளாதாரம் பற்றாக்குறை அகலும். நினைத்ததெல்லாம் நிறைவேறும். இந்த மாதத்தில் செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானை வணங்குவது நல்லது. ரிஷபராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த மாதம் இனிய மாதம், யோகமான மாதம், வெற்றிகரமான மாதம். விரையாதிபதி செவ்வாய் ராசியில் இருக்கிறாரே என்று நினைக்க வேண்டாம். சுப செலவுகள் உங்களுக்கு அதிகரிக்கும். தனஸ்தானத்திலே புதன், தனாதிபதி தனஸ்தானத்தில் இருப்பதால் தனவரவு தாராளமாக வந்து கொண்டே இருக்கும். எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் நீங்கள் செய்ய இயலும். அது மட்டுமல்ல, உங்கள் முயற்சிகளில் எல்லாம் வெற்றி கிடைக்கப் போகின்றது. மதிநுட்பத்தால் மகத்தான காரியங்களை செய்து முடிப்பீர்கள். 3ஆம் இடத்திலே வெற்றிகள் ஸ்தானத்திலே சூரியன். எனவே பொது வாழ்விலே புகழ் கூடும். பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கலாம். குருவினுடைய பார்வை லாபஸ்தானத்தில் பதிகிறது. லாபஸ்தானத்தில் சனி. எனவே உத்தியோகத்தில் இருப்பவர்கள் VRS பெற்றுக்கொண்டு வெளியில் வந்து சுயமாக தொழில் தொடங்கும் சிந்தனை மேலோங்கும். உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் ஈடேற நந்தி வழிபாடும் செந்தி வழிபாடும் உங்களுக்கு நன்மைகளை வழங்கும். மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கு ராசிநாதன் புதன் ராசியிலேயே இருக்கின்றார். எனவே யோசிக்காது செய்த காரியங்களில் கூட உங்களுக்கு வெற்றி உண்டு. அலைபேசி மூலம் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்த வண்ணமாக இருக்கும். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். உடல்நலம் சீராகி உற்சாகப்படுத்தும். வீடு வாங்குவது, இடம் வாங்குவது, பயணங்களால் பலன் கிடைப்பது போன்றவற்றை எல்லாம் உங்களுக்கு நீங்கள் நினைத்தபடியே நடைபெறப் போகின்றது. 10லே சனி இருக்கின்றார். 10ல் சனி இருக்கின்ற பொழுது பழைய தொழிலை கொடுத்துவிட்டு புதிய தொழில் தொடங்கலாமா என்று சிந்திப்பீர்கள். அயல் நாட்டில் பிள்ளைகள் இருந்தால் அவர்களோடு நீங்கள் தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு அவருடைய முன்னேற்றத்தை அறிந்து கொள்வீர்கள். பொதுவாக பிள்ளைகளின் எதிர்கால நலன்கருதி நீங்கள் தீட்டிய திட்டங்களும் உங்களுக்கு வெற்றி பெறும். உங்களுடைய வாழ்க்கை பாதையில் எதிர்பாராத நல்ல மாற்றங்கள் வரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகின்றது. பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். மனதில் நினைத்ததை மறுகணமே செய்து முடிக்கப் போகின்றீர்கள். மேலும் நன்மை பெற விஷ்ணு இலக்குமி வழிபாடு உங்களுக்கு நன்மைகளை வழங்கும். கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ராசியிலேயே குரு உச்சம். 6க்கு அதிபதி உச்சம் பெற்றிருக்கின்றார். 9க்கு அதிபதி. எனவே பூர்வீக சொத்து தகராறுகள் அகலும். தந்தை வழியில் இருந்த விரிசல்கள் அகலும். பெற்றோர் வழியில் உங்களுக்கு பிரியங்கள் கூடும். இதுவரை மற்ற சகோதரர்களிடம் காட்டிய பாசத்தை இப்பொழுது பெற்றோர்கள் உங்களிடம் காட்டுவார்கள். உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்வார்கள். அரசு வழியிலும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். அரசாங்க வேலைக்கு விண்ணப்பித்திருந்தால் அதுவும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கலாம். சூரிய பலம் நன்றாக இருப்பதால் காரியங்கள் அனைத்திலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். திருமண முயற்சிகளும் உங்களுக்கு கைகூடலாம். குடும்பத்தில் ஒரு சுப செலவுகள் ஏற்பட வேண்டும். பொதுவாக மங்கள ஓசை மனையில் கேட்கும் சூழல் உண்டு. 2லே சுக்கிரன் இருப்பதனாலே ஆடை ஆபரண சேர்க்கை அதிகரிக்கும். உத்தியோகத்திலே பணி நீக்கம் செய்யப்பட்டவர்களாக இருந்தால் கூட மீண்டும் பணியில் சேரும் வாய்ப்புகள் உண்டு. இந்த வாரம் முழுவதும், இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்க வியாழக்கிழமை தோறும் தொடர்ந்து குருவை வழிபடுவதோடு குருவுக்குரிய பீடங்களில் நல்ல சிறப்பான இடங்களுக்கெல்லாம் நீங்கள் யோக பலம் பெற்ற நாளில் சென்று வழிபட்டு வருவது நல்லது. சிம்மராசினியர்களே, உங்களுக்கு அற்புதமான நேரம். இந்த மாதம் உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கின்ற மாதம். அஷ்டமத்து சனி வலுவிழந்திருக்கிறது. எனவே நீங்கள் எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் அதை செய்ய இயலும். இல்லத்திலும் உள்ளத்திலும் அமைதி கிடைக்கும். எதிர்கால நலன்கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றி உண்டு. இடமாற்றம், வீடு மாற்றம் பற்றி சிந்தித்தால் அதுவும் நடைபெறும். ராசியிலேயே சுக்கிரன் இருப்பதனாலே வாழ்க்கை துணை வெளியே வந்த பிரச்சனைகள் தீரும். தொலைபேசி வழி தகவல் மகிழ்ச்சி தரும். கூட இருப்பவர்களின் ஒத்துழைப்பு கூடுதலாக உங்களுக்கு கிடைக்கும். VRS பெற்றுக்கொண்டு உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வெளியில் வந்து சுயமாக தொழில் தொடங்க முயற்சிப்பீர்கள். இடம் வாங்குவது, வீடு கட்டுவது போன்றவற்றையெல்லாம் உங்கள் கவனம் செல்லும். பொதுவாக சொத்துக்களால் லாபமும் சொந்தங்களால் நன்மையும் கிடைக்கும் மாதம் இந்த மாதம் மேலும் நன்மைகளை பெற புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வருவீர்கள். குறிப்பாக விநாயகப் பெருமான் வழிபாடு வேதனைகளை தீர்க்கும். சிறப்பான திசை மாறிய தெய்வங்களை வழிபட்டால் மேலும் நன்மைகளை அடையலாம்.
கன்னிராசினியர்களே, உங்களுக்கு இந்த மாதம் யோகமான மாதம். 7லே சனி வக்ர இயக்கம். எனவே உங்களுக்கு ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். எதிரிகள் விலகிச் செல்வார்கள். வரும் வாய்ப்புகளை எல்லாம் உபயோகப்படுத்திக் கொள்வது உங்கள் புத்திசாலித்தனமாகும். 6லே ராகு இருந்து குரு கேந்திரத்தில் இருந்தால் அஷ்டலட்சுமி யோகம் என்பார்கள். குரு லாபஸ்தானத்தில் இருந்தாலும் கூட லாபம் சிறப்பாகவே உங்களுக்கு வரும். வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைக்காமல் இருக்கிறதே, படித்து முடித்து வீட்டில் இருக்கிறார்களே என்று நீங்கள் முயற்சித்தால் அவர்களுக்கு வேலை கிடைத்து உதிரி வருமானங்கள் வரலாம். சூரியன் 11ல் இருக்கின்றார். விரையாதிபதி 11ல் லாபஸ்தானத்தில் இருப்பதனாலே விரயத்திற்கேற்ற லாபம் உங்களுக்கு வரலாம். குறிப்பாக உங்களுக்கு எந்த காரியத்தை செய்ய நினைத்தாலும் பணத்தை வைத்துக்கொண்டு செய்ய வேண்டியதில்லை. காரியத்தை தொடங்கிவிட்டால் காசு பணப்புழக்கம் தானாகவே வந்து சேரும். இந்த மாதம் அற்புதமான மாதம். நினைத்தது நிறைவேறும் மாதம். சொத்துக்களாலும் சொந்தங்களாலும் நன்மைகள் கிடைக்கப் போகின்றது. ஆரோக்கிய தொல்லை அகன்று இடமாற்றங்களையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்தில் இருக்கிறது. உத்தியோகத்திலே இலாகா மாற்றம் வரலாம், அல்லது எதிர்பார்த்த ஊருக்கு மாறுதல் வரலாம். அயல்நாட்டிலிருந்து கூட உங்களுக்கு அழைப்புகள் வரலாம். நல்ல நிறுவனங்களில் பணிபுரிய அழைப்புகள் வந்தால் அதை ஏற்றுக்கொள்வதில் தவறில்லை. இந்த மாதம் முழுவதும் இனிய மாதமாக அமைய நீங்கள் ஆதியந்த பிரபு வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, சந்திரனுக்கு வந்த ஆலயங்களுக்கெல்லாம் சென்று வழிபட்டு வந்தால் சஞ்சலங்கள் தீரும், சந்தோஷங்கள் சேரும். துலாம் ராசினியர்களே, உங்களுக்கு அஷ்டமத்திலே செவ்வாய் இருக்கின்றார். ஆடி 16ஆம் தேதி செவ்வாய் 9க்கு மாறுகின்றார். எனவே மாதத்தின் முற்பகுதியில் கொஞ்சம் மகிழ்ச்சி குறையலாம், பிற்பகுதியில் மகிழ்ச்சி அதிகரிக்கலாம். எலும்பு நரம்பு சம்பந்தப்பட்ட வகையில் பாதிப்புகள் ஏற்பட்டாலும் மருத்துவ செலவுகள் உண்டு என்றாலும் மனக்கலக்கம் தேவையில்லை. குரு உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கின்றார். எனவே வாக்கு, தனம், குடும்பம் என்ற இடம் புனிதமடைகின்றது. கொடுத்த வாக்கு காப்பாற்றுவீர்கள், கொள்கை பிடிப்போடு செயல்படுவீர்கள், நினைத்தது நிறைவேறும். நிகழ்கால தேவைகள் எல்லாம் உங்களுக்கு பூர்த்தியாகும். நட்பாலும் நன்மை கிடைக்கும். புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கெடுக்காக உங்களுக்கு வரலாம். பழைய தொழிலை கொடுத்துவிட்டு புதிய தொழில் தொடங்குவதிலே ஆர்வம் காட்டுவீர்கள். நண்பர்கள் உங்களுக்கு நல்ல தகவலை கொண்டு வந்து சேர்ப்பார்கள். பாக பிரிவினைகள் சுமூகமாக முடியலாம். பெற்றோர் வழியில் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் அகலும். மாதத்தின் பிற்பகுதி மகிழ்ச்சி அதிகரிக்கும். பொதுவாக உங்களுக்கு 6லே சனி இருப்பதனாலே ஆஞ்சநேயர் வழிபாடு நன்மைகளை வழங்கும். குறிப்பாக விஸ்வரூப ஆஞ்சநேயரை நீங்கள் தேடிச் சென்று வழிபட்டால் நினைத்தது நிறைவேறும். விருச்சிக ராசினியர்களே, உங்களுக்கு வெற்றி செய்திகள் வீடு வந்து சேர்கின்ற மாதம் இந்த மாதம். குரு பார்வை இருக்கிறது. செவ்வாயும் உங்கள் ராசியை பார்க்கின்றார். மாத தொடக்கம் மகிழ்ச்சியாகவே இருக்கின்றது. எந்த நேரம் நீங்கள் செய்ய நினைத்தாலும் செய்ய இயலும். உத்தியோகம், தொழிலே உங்களுக்கு ஒரு உன்னத நிலை அடையப் போகிறது. மறைந்த முதலால் நிறைந்த தனலாபம் கிடைக்கும். குருவின் பார்வையே உங்களுக்கு நல்ல பலன் கொடுக்க வேண்டும் அல்லவா? குரு உச்சம் பெற்று பார்க்கின்றார். தன பஞ்சமாதிபதி. தனாதிபதி குரு உச்சம் பெற்று பார்த்தால் பணம் பல வழிகளில் வந்து பைய நிரப்பும். எனவே தொழில் மேன்மை நன்றாக இருக்கும். ஒரு தொழில் செய்வோர் கிளை தொழில் செய்யலாம். ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வரப்போகின்றது. ஆடி 16ஆம் தேதி செவ்வாய் அஷ்டமத்துக்கு வருகிறாரே என்று நீங்கள் பயப்பட வேண்டாம். 6க்கு அதிபதி செவ்வாய், ராசிநாதன் செவ்வாய். 6க்கு அதிபதி 8ல் வருகின்ற பொழுது கெட்டவன் கெட்டிடும் ராஜயோகம் என்பதற்கேற்ப நீங்கள் நினைக்க இயலாத அளவுக்கு ராஜயோகம் வரப்போகின்றது. இருந்தாலும் செவ்வாய்க்கிழமை தோறும் விரதமிருந்து முருகப்பெருமானை நீங்கள் வணங்க வேண்டும். மலைவலம் வந்தால் மகத்துவம் கிடைக்கும். அதே நேரத்தில் பிரதோஷ வழிபாடும் உங்களுக்கு பெருமைகளை சேர்க்கும். உங்களுடைய வாழ்க்கை பாதை மிக அற்புதமாக அமையப் போகின்றது. இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கும். பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படும் நல்ல மாதமாக இந்த மாதம் அமைகின்றது. தனுசு ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் 7ஆம் இடத்திலே புதன் சொந்த வீட்டில் சஞ்சரிக்கின்றார். குருவினுடைய பார்வை 2லும் பதிகிறது, 12லும் பதிகிறது. இடமாற்றம், வீடு மாற்றம், தொழில் மாற்றம் போன்றவைகள் வரலாம். நட்பால் நன்மைகள் கிடைக்கும். நல்ல காரியங்கள் இல்லத்திலே நடைபெறும். மாமன் மைத்தின் வழியில் இருந்த மனக்கசப்புகள் மாறும். கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுவீர்கள். 3லே ராகு இருப்பதனாலே முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைக்க மாற்றினத்தவர்கள் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கலாம். உத்தியோகத்தில் எதிர்பாராத நல்ல திருப்பங்கள், கேட்ட சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கும். வீடு வாங்குவது அல்லது இடம் வாங்குவது பற்றி சிந்திப்பீர்கள். சுப செலவுகள் அதிகரிக்கும். இந்த மாதத்திலே குருவினுடைய பார்வை 2ல் பதிவதனாலே குடும்பத்தில் மங்கள ஓசை கேட்கக்கூடிய சூழலும் உங்களுக்கு உண்டு. பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் வரலாம். எனவே இந்த மாதம் முழுவதும் மகிழ்ச்சி அடைய குருவுக்குரிய பீடங்களுக்கு, குருவுக்குரிய ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வருவது நல்லது. மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு கல்யாண கனவுகள் நனவாகும் மாதம். கடமையிலிருந்து தொய்வு அகலும் மாதம். உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட சலுகைகள் கிடைக்கும் மாதம். மங்கள ஓசை மனையில் கேட்கும் மாதம். நண்பர்கள் நல்ல தகவலை கொடுப்பார்கள். கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுவீர்கள். பணப்புழக்கம் நன்றாக இருக்கிறது. குரு பார்வை இருப்பதனாலே உங்களுக்கு வாழ்க்கை பாதை சீராகும், நேராகும், ஜோராகும். முன்னேற்றத்தில் முதல் பிடிக்கு செல்லப் போகின்றீர்கள். 6லே புதன் இருப்பதும் உங்களுக்கு நன்மைதான். மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் வரும். எனவே குடும்பத்தில் ஒருவருக்கு மேற்பட்டவர்கள் சம்பாதிக்கும் வாய்ப்பும் உண்டு.
இந்த மாதம் இனிய மாதமாக அமைய சனிக்கிழமை தோறும் சனி பகவானை வணங்குவது நல்லது. கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு அன்பு நண்பர்களின் ஆதரவு அதிகம் கிடைக்கின்ற மாதம் இந்த மாதம். அது மட்டுமல்ல, ஜென்மத்தில் ராகுவை போல கொடுப்பாரும் இல்லை என்பார்கள். எனவே நினைக்க இயலாத அளவிற்கு உங்களுக்கு ஒரு யோகம் வரப்போகின்றது. விரயத்திற்கேற்ற வருமானம் வரும். வீடு மாற்றம் பற்றி சிந்திப்பீர்கள். நாளிலே செவ்வாய் இருப்பதனாலே இடம் வாங்கலாமா, வீடாக வாங்கலாமா, கட்டிய விட்டு பழுது பார்க்கலாமா என்றெல்லாம் நினைத்திருப்பீர்கள். உங்களுடைய எண்ணங்களுக்கெல்லாம் ஈடேறும் விதத்திலே கிரக நிலைகள் சாதகமாகவே இருக்கின்றன. 6 சூரியன் வியாழனோடு கூடியிருக்கின்றார். குருவின் பார்வை 2 பதிவதனாலே குடும்பச்சுமை கூடினாலும் அதை நீங்கள் சமாளித்து விடுவீர்கள். உங்களுடைய கொடுத்த வாக்கையும் காப்பாற்ற இயலும். அதே நேரம் 2 சனி வக்கர இயக்கத்தில் இருப்பதனாலே உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் இதுவரை தடையாக இருந்த காரியங்கள் இப்பொழுது படிப்படியாக நடைபெறப் போகின்றது. வியாபார விருத்தி நன்றாகவே இருக்கின்றது. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு தலைமை பதவிகள் கூட தானாக வரலாம். பிரச்சனைகள் படிப்படியாக தீரும். மேலதிகாரிகள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வார்கள். உங்களுக்கு முரண்பட்ட விதத்திலே இருந்த மேலதிகாரிகள் மாற்றப்படலாம். சுக்கிர பார்வை இருப்பதனாலே ஆடை ஆபரண சேர்க்கை, வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவது போன்றவற்றில் கவனம் செலுத்துவீர்கள். மாதத்தின் பிற்பாதி மகிழ்ச்சி கடலிலே மிதக்கும் விதத்திலே அமையப் போகின்றது. நீங்கள் ராகுவுக்குரிய விதத்திலே வராகியை வணங்குவது நல்லது. மீனராசி நேயர்களே, உங்களுக்கு அற்புதமான மாதம், யோகமான மாதம், வெற்றிகரமான மாதம். ராசிநாதன் குரு ராசியை பார்க்கின்றார். அதுவும் உச்சம் பெற்று பார்க்கின்றார். எனவே அச்சமில்லாத வாழ்க்கை அமையும். எனவே உங்களுக்கு உங்களுடைய கனவுகள் எல்லாம் நனவாக போகின்றது. உங்களுடைய வாழ்க்கை பாதையில் நீங்கள் இதுவரை என்னென்னவெல்லாம் நடைபெறவில்லை என்று நினைத்தீர்களோ அவையெல்லாம் படிப்படியாக இந்த மாதம் நடைபெறும். 3 செவ்வாய் இருப்பதனாலே முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைக்க முக்கிய புள்ளிகளும் உதவி செய்வார்கள். உடன்பிறப்புகளும் உதவி செய்வார்கள். செவ்வாய் 4ஆம் இடத்திற்கு வந்த பின்னாலே, ஆடி 16க்கு பின்னாலே உடன்பிறப்புகள் இல்லங்களில் நடைபெறும் திருமணங்களையோ சுப நிகழ்ச்சிகளையோ நீங்கள் முன்னின்று நடத்துவீர்கள். விலகிச் சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்து இணைவார்கள். இடம் வாங்குவது, பூமி வாங்குவது போன்றவற்றிலே கவனம் அதிகம் செலுத்துவீர்கள். வாங்கிய இடத்தால் பிரச்சனை வந்து விட்டதே, எப்பொழுதுதான் அதற்கு தீர்வு கிடைக்கும், நாம் பத்திரம் பதிய முடியுமா என்றெல்லாம் நினைத்தவர்களுக்கு இப்பொழுது அற்புதமான நேரம். அவைகளிலிருந்து சிக்கல்கள் எல்லாம் விலகி சிரமங்கள் எல்லாம் விலகப் போகின்றது. குரு 5ஆம் இடத்திலிருந்து பார்ப்பதால் பிள்ளைகளின் எதிர்கால நலன்கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகள் யாவிலும் வெற்றி கிடைக்கும். பிள்ளைகளின் வேலை சம்பந்தமாகவோ அல்லது கல்யாண வயதடைந்த பிள்ளைகளுக்கு கல்யாணம் சம்பந்தமாகவோ, கடல் தாண்டி சென்று பணிபுரிய வேண்டும், படிக்க வேண்டும் என்று நினைத்தால் அதற்காகவோ நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் அதில் வெற்றி கிடைக்கின்ற விதத்திலேயே கிரக நிலைகள் சாதகமாக இருக்கின்றன. பார்க்கும் குருவை பலப்படுத்த குருவுக்குரிய ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும். யோக பலம் பெற்ற நாளிலே குருவுக்குரிய சிறப்பு வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள். இஷ்ட தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடுகளை அடிக்கடி மேற்கொள்வது நல்லது. ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கும் மாதமாகவே அமைகின்றது. மாதம் முழுவதும் உங்களுக்கு நன்மை கிடைக்க குரு வழிபாடு ஒன்றே துணையாக இருக்கும். குருவருளும் திருவருளும் உங்களுக்கு துணை நிற்கும் மாதம் இந்த மாதம். 12 ராசிகள் பிறந்தவர்களுக்கும் 27 நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கும் இந்த ஆடி மாதம் எல்லா வளங்களையும் நலங்களையும் கொடுக்கவும், பொன்னும் பொருளும் போற்றுகின்ற செல்வாக்கும் அவர்களுக்கு இன்னும் பெரிய இயல்பாக வளம் கிடைக்கவும் எனது இதயம் கனிந்த நல் வாழ்த்துக்கள். வணக்கம். நன்றி.